ஏதாவது ஒன்றுன்னா உடனடியாக போய் வந்து செயல்பட்டு அதோடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர். அவர் உழைத்த இந்த கடின உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் இன்றைக்கி ஒரு அமைப்பில் வந்து அமீரக அரசோட சேர்ந்து இயங்கும் ஒரு அமைப்போடு சேர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார். தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முன்னோடியாக அவர் இருக்கார். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் வரும்போது யார்கிட்ட எந்த வேலையை பிரித்து கொடுக்கறது, எந்த மாதிரியான வேலைகளை எப்படி செய்கிறதுங்கிறத கொஞ்சம் நுணுக்கமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது வந்து ஹமீது யாசின் அவர்கள் வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இது வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தலைமைன்னு நம்ம அதை சொல்லலாம். இந்த ஈமான் கல்ச்சர் சென்டர் மூலமாக ஒரு கோல்டன் விசா கிடைத்திருக்கிறது என்றால் அது நம்ம அத்தனை பேருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்தவர், பொருள் சேர்க்க துபாய் வந்தவர், இன்று பொதுச் சேவையில் நன்மைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய வெற்றி தமிழர் துபாய் நாட்டில் உள்ள இமான் கலாச்சார மையத்தின் பொதுச் செயலாளர் திரு ஹமீது யாசின் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ஹமீது யாசின். சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை. என்னுடைய தந்தையார் மர்ஹூம் அம்ஜத் இப்ராஹிம் அவர்கள். அவங்க பத்திரிகை துறையில் நீண்ட காலமாக அங்கே வேலை பார்த்தாங்க. என்னுடைய தாயார் தாஹிரா பிவி அவர்கள். அதேபோல என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர். நான் தான் முதல் பையன், மூத்த பையன். என்னோட பள்ளி படிப்பு ஹமீதியா மெட்ரிகுலேஷன் பள்ளி கீழக்கரையில் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் என்னோடய பள்ளி படிப்பை நான் நிறைவு செஞ்சேன். அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய மேல் படிப்பு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் பிஏ பண்ணேன். அப்புறம் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி எங்கள் ஊர்லேயே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய தந்தையார் அவர்கள் வந்து மாவட்ட அளவில் ஒரு பத்திரிகையை நடத்தினாங்க, கடலோசின்னு சொல்லிட்டு. அந்த பத்திரிகையில் நானுமே இணை ஆசிரியராக பணியாற்றுறேன். அது இல்லாமல் வெளியில் ஒரு தனியார் பத்திரிகையிலையும் நான் பணியாற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய திருமணம் நடைபெற்றது. என்னுடைய மனைவி சஃபிகா மற்றும் என்னுடைய குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தைகள். திருமணத்துக்கு அப்புறம் அந்த பத்திரிகை துறையில் அப்புறம் அங்கே உள்ள உள்ளூர் துறையில் பெருசாக வருமானம் இல்லை. அந்த மாதிரி சூழலில் எனக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து வெளிநாட்டுக்கு நான் புறப்படுற மாதிரி ஒரு சூழல் வந்தது. வெளிநாட்டுக்கு போனால் அப்போது எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் வந்து துபாய் அப்படின்னாலே ஈடிங்கிற ஒரு பெரும் நிறுவனம், அது எங்கள் கீழக்கரையை சார்ந்தவர்கள் நடத்தப்படக்கூடிய நிறுவனம். அப்போ அங்கே தான் எனக்குமே முதல் வேலை கிடச்சிது. நான் வரும்போது மேனேஜிங் டைரக்டராக மரியாதைக்குரிய சலாவுதீன் காக்கா அவங்க தான் இருக்காங்க. அந்த ஈடிஏலே ஜீனத்துன்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனம் எப்படின்னா இந்த பேப்பர் பிஸ்னஸ்ஸு, அதே போல் ஆயிலும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அந்த டிவிஷனில் எனக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக அங்கே ஒரு பணி கிடச்சிது. அங்கே வந்து அப்போ வந்து பொது மேலாளராக மரியாதைக்குரிய அவங்க புகாரி காக்கா இருந்தாங்க, கால் பண்ணதை சேர்ந்தவங்க. அவங்க நிர்வாகத்துக்கு கீழே இருந்தது. அப்போ தான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 வருட காலமாக அங்கே அந்த வேலையில் இருந்துகிட்டு இருந்தேன். அது அந்த வருமானம் வந்து பெரிய அளவில் எனக்கு பத்தலை. அப்போது அந்த இடத்துக்கு அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் அவ்வளோதான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல அவங்க அந்த சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அது வேலைக்கு நமக்கு அது வந்து அப்போ நான் அப்போ நிர்வாகத்தில் கேட்டேன். எனக்கு வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஆர்வம் இருந்தனால அப்போ சொன்னேன், எனக்கு இது மாதிரியான வேலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல நானுமே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் போகிறேன். அப்போ அதில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நிறுவனத்துலேயும் கொஞ்சம் எனக்கு பதவி உயர்வு அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி வர சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக நம்ம ஈடிஏல தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நிறுவனத்தில் மேலாளராக பதவி உயர்வோட கொஞ்சம் வேலை கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்புறம் அந்த நிறுவனத்தில் நான் அங்கே போய் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் வந்து அந்த நிறுவனத்தில் நான் வந்து மேலாளராக பெர்ஃபார்ம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி காலகட்டத்தில் அப்போ எனக்கு ஏதாவது சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒரு நாள் நிறைய உங்களுக்கு அனுபவம் ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நிறைய அந்த பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்ததில் நான் இப்போது ஒரு நிறுவனத்தை நானுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக ஒரு நிறுவனம் தொடங்கினேன். கிட்டத்தட்ட அதில் வந்து இப்போது 2 வருடமாக இப்போ ஆயிடுச்சு. 2 வருஷத்தில் அப்போது அங்கே என் கூட ஒரு 10 பேர் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து தான் நிறுவனத்தை நடத்திட்டுருக்குறோம்.
கிளாஸில் அவர் வந்து அமைதியாக இருப்பார். அப்பயே வந்து நல்லா பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தார். அவர் வந்து எதையுமே அவர் பேசினார்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை அப்படியே அப்பயே இருந்துச்சு. துபாயில் விசிட் போகும்போது கூட அவர் கொஞ்சம் சம்பளம் தான் இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் ரூம்லேயே என்னை தங்க வச்சு சாப்பாடு எனக்கு வாங்கி தந்து பல இடத்துல ட்ரை பண்ணி கொடுத்தாரு. அந்த நன்றி நான் மறக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா அவருக்கு மென்மேல் பலக்கத்து கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன மாதிரி ஆள்களுக்கு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருக்காட்டாலும் நிறைய பேருக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அந்த துவாவும் அவருக்கு பக்கபலமாக இருக்கும். துபாயில் இருக்கும்போது கூட ஜூம் மீட்டிங் போட்டு எங்கள் ஊரோட நடப்புகள் என்ன, ஊரை எப்படி செய்யலாம், அதில் வந்து எம்எல்ஏஸ் அவர் கலந்துக்குருவாங்க, எம்பி கலந்துக்குருவாங்க, எல்லாரையும் வச்சு எங்களோட நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லாரையுமே வச்சு நிறைய ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 15 நாள் இருந்தாலும் 15 நாள் ஒரு சமூக ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருப்பார். இந்த ஈமான் அமைப்பானது 40 வருடங்களுக்கு முன்னதாக இந்த இயக்கத்தை அயலக தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இதற்காக முன்னால் பாடுபட்ட அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை இந்நாள் நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அமைப்பானது பல துறைகளில் வளர்ந்து இன்று ஒரு பெரிய சமுதாய அமைப்பாக கடந்து கொண்டிருக்கிறது. அபியுல்லா அக்கா நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் உபத்தலைவராக நானும், பொருளாளராக மதிப்புக்குரிய எஹியான் அவர்களும், அதனுடைய செயலாளராக தம்பி யாசின் அவர்களும் இன்று இந்த அமைப்பை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். முன்னை விட இப்போ அதிகமான ஆட்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. யாசின் அவர்களை மறக்க முடியாது இந்த தமிழ் கம்யூனிட்டி. இந்த சமூக பணிகள், ஏன்னா எங்கள் அப்பா பத்திரிகையில் இருந்தனால எனக்கு இந்த சோசியல் சர்வீஸில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அதை பார்த்து நானுமே அப்பப்போ ஏதாவது சின்ன ஒரு முடிஞ்ச வரை சோசியல் ஒர்க்கில் நானும் இன்வால்வ் ஆகிட்டேன். அப்புறம் இங்கே வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு சமூக பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருந்தது எனக்கும். துபாயில் அப்போ ஈமான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டிருக்கா நான் கேள்விப்பட்டேன். அங்கே அவங்களோட ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது அங்கே நம்முடைய இப்போ முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவங்கள சந்தித்து அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஏன் ஆஃபீஸ் நேரம் போக இந்த மாதிரி சோசியல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் முடித்து 8 மணிக்கு மேலே வந்தால் நம்ம நேரம் அவங்க ஈமான் ஆஃபீஸ் இருக்காங்க. நாங்கள் தங்கியிருந்த பகுதியில் தான் அந்த ஆஃபீஸ் இருந்தது. அங்கே போய் பார்த்தாங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2002 நான் ஈமானில் சேர்ந்து எல்லா வேலையுமே நானும் சேர்ந்து பார்ப்பேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருக்கிற பணிகளில் செயல்படும்போது அப்போ நிறைய ஈமானில் நிறைய கமிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு விழாக்குழுன்னு ஒன்று இருக்கும், ஊடகத்துறைன்னு ஒரு வச்சுருப்பாங்க, கல்விக்கு ஹெல்ப் பண்ணும், கல்விக்குழு இப்படி இருக்கும். அப்போ அதில் எனக்கு விழாக்குழு செயலாளராக எனக்கு அப்போது போட்டாங்க. அந்த விழாக்குழு செயலாளராக இருந்து அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு நம்ம கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து தான் நம்ம வேலை செய்வோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பண்ணோம். இது இல்லாமல் நம்ம ஈமானில் எஜுகேஷன் எப்படின்னா இந்தியாவில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஈமான் கல்வி ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு ஒரு 100 to 150 பேருக்கு டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான செலவு ஆண்டுதோறும் பாதி செலவு நம்ம ஏற்றுக்குறோம் ஈமானில். அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதுலேயும் என்னோடய வேலையை நான் சேர்ந்து செஞ்சிட்ருந்தேன். இப்படி விழாக்குழு செக்ரட்டரியாகவும் மற்ற அந்த கல்விக்குழு இதெல்லாம் சேர்ந்து தான் நான் வேலை பார்த்துட்ருந்தோம். அப்போது இப்போது ஈமானோட வேலைகள் ஜாஸ்தியாக நிறைய அதில் மெம்பர்ஸ் நிறைய ஜாயின் பண்ணாங்க. ஒவ்வொரு குழுக்கெல்லாம் நிறைய சேர்ந்து செயல்பட்டுட்டு இருந்தோம். அப்போ ஈமானோட பொதுச் செயலாளராக அந்த நேரம் லியாக்கத் அண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவராக நம்மளுடைய சலாவுதீன் காக்கா இருந்தாங்க அந்த நேரத்தில். அப்போது அதோட கல்விக்குழு சேர்மனாக நம்மளுடைய ஹபீபுல்லா காக்கா இருந்தாங்க அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் நிர்வாகம் ஒரு மாறுதல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது. ஏன்னா அவங்க ஏற்கனவே வேலை செஞ்சவங்க அவங்களாம் கூடுதலான பொறுப்புகள்லாம் கொடுக்குற சூழலில் அப்போ அந்த நேரத்தில் எல்லா பெரியவர்கள்லாம் ஒன்றா கூடி அப்போது பொதுச் செயலாளராக என்னை தேர்வு செஞ்சாங்க. ஈமான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. நான் சொன்னதான் 76 தொடர்றதுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மெம்பர்ஸ்னால் அவங்க ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நம்ம அழைக்கும் போது வருவாங்க. இதில் ஆக்டிவாக வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தன்னார்வலர்கள், அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த பொறுப்பு எனக்கு வரும்போது 2016 எனக்கு இந்த பொறுப்பு சேருது.
அப்போது அதை வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நினச்சி, ஏன்னா இது வந்து இந்த அமைப்பு மூலமாக பல ஆயிரம் பேர் வந்து நலன் பெற்றிருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பு அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இருக்கிறதுக்கு உண்டான அந்த பொறுப்பு தான் அது. பொதுச்செயலாளருங்க பெரிய பதவியாக நான் நினச்சதில்லை. அந்த பொறுப்பை வந்து ஒழுங்காக செய்யணுங்கிற பயம் எனக்கு எப்போவும் இன்றைக்கு வரைக்குமே அது இருந்துகிட்ருக்கு. அப்போது வந்து கூடுதலான அப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 5 மணி நேரம் அந்த பொதுச்செயலாளர் இருப்பேன்னா கூடுதலாக எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பொதுச்செயலாளர் இருக்கும்போது வந்தது. அதை வந்து சிறப்பாகவே எல்லாரோட ஒத்துழைப்போட, நான் மட்டும் அது இல்லை, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமூக பணிகளில் கொஞ்சம் நிறைய ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய அதிகரிச்சிச்சு. குறிப்பாக இறந்த உடல்கள் திடீர்னு இறந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பு யாருமே இல்லை அப்படிங்கும்போது உடனே எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சப்போஸ் நிறைய பேரை இங்கேயே இறுதிச் சடங்குகள் இங்கேயே பண்ணுவோம், சில பேரை ஊருக்கு எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி சூழலில் நாங்கள் போய் இன்வால்வ் ஆகி ஊருக்கு அனுப்புவோம். அதே போல் இங்கே இறுதிச் சடங்குகளுக்கு வேண்டிய அந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, இது எல்லாமே எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நம்மளோட வழிகாட்டுதல் நம்ம முழுசாக பண்ணுவோம். இது முழுக்க ஒரு இறைவனுக்கான பணியாக நினச்சி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா நேரம் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து பாதிப்படைவாங்க, எல்லா உலகம் பூரா பாதிப்படைஞ்சி. அதே போல் இங்கே வந்த தமிழர்கள் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு ரொம்ப இல்லாமல் சம்பளம்லாம் பாதியாக்கிட்டு அந்த நேரத்தில் ரொம்ப உணவுக்கெல்லாம் சிரமப்படக்கூடிய சூழல் வந்தது அந்த டைமில். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஈமான்லேருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டன் அளவில் உணவு ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த நேரத்தில் துபாய் கவர்மெண்ட் நமக்கு அதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள மூலமாக நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி பண்ணோம். அதே போல் 2 விமானங்கள் நம்ம ஈமான் மூலமாக ஏற்பாடு பண்ணி ஒரு 100 பேருக்கு டிக்கெட் வந்து நம்ம வந்து இலவசமாக பண்ணோம். இது இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய போலி ஏஜென்ட்டால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் துபாய் வர்றாங்க வேலைக்குன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது அவங்க விசிட் விசா கொடுத்து அவங்க ஏமாற்றி அனுப்பிச்சிருக்காங்கன்னு. அப்போ அவங்க அந்த குறிப்பிட்ட விசா காலம் முடிஞ்ச உடனே அவங்க நாட்டை விட்டு வெளியேறணும். இப்போ அவங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல், ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை அங்கே ஏஜென்ட்டை கொடுத்து ஏமாந்து இங்கே வர்றாங்க. திருப்பி போனாலும் பிரச்சனை, ஊருக்கு போகிறதுக்கான பாஸ்போர்ட்டை சில நேரங்களில் இங்கே வந்தவொடனே அந்த ஏஜென்ட் மூலமாக சொன்னவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அந்த பாஸ்போர்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி சூழலில் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ இந்த சூழல் நம்ம அவங்கள அடையாளம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்க்கில் கூட சில நேரங்களில் தூங்காமல் முழிச்சிட்ருப்பாங்க, 2 நாள் 3 நாள் உட்காந்துட்ருப்பாங்க ரோட்டில். அவங்கள நம்ம அடையாளம் கண்டு என்ன பண்ணுவோம், அவங்கள ஈமான் ஆஃபீஸ் அழைத்து வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த உணவு, இப்போ தங்குற இடம், இதெல்லாம் டெம்பரவரியாக தற்காலிக வேணால் முழுசாக செய்ய முடியாது நிறைய பேருக்கு. அப்போ முடிஞ்ச உதவிகளை நம்ம ஈமான் மூலம் பண்ணுவோம். இது ஈமான் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. இங்கே 1976 தமிழ்நாட்டிலேருந்து வர பெரியவர்களால் இங்கே துபாயில் தொடங்கி கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலத்துக்கு மேலே செயல்படுறாங்க. இதோட தலைவராக ஹபீபுல்லா சார்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட 12,000 பேர் வேலை பார்க்குறாங்க, அரேபியா ஹோல்டிங். அந்த நிறுவனத்தோட தலைவராக இருக்காங்க. அதே போல் நம்மளுடைய ஈமானுடைய துணைத் தலைவராக கமால் கேட்குறாங்க, அவங்களும் கிழக்கரை சேர்ந்தவங்க, அவங்களும் பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல் பொருளாளராக அவங்களாம் தெரியும், பிளாக் துலீஃப் யஹ்யா என்னன்னா ரொம்ப தெரியும், அவங்களும் நிறைய சமூக பணிகள். இப்படி அது போக ஈமானில் ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குது, சமூக சேவைக்கான டீம். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நான் சொன்ன அந்த இறந்த உடலை ஊருக்கு அனுப்புறதா இருக்கட்டும், மிச்ச உதவிகளாக எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அவர் அறிமுகமானதே வந்து எனக்கு இந்த இந்தியன் எம்பசி மூலிமா ஒரு விஷயத்துக்காக தேவைப்பட்டது. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுவார். நான் டேரெக்டாக வந்துட்டு கொடுத்த ஒரு 2-3 டேஸில் எனக்கு அந்த ஒர்க் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இது வெறும் சேவையாக தான் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. அந்த ஒரு விஷயம் அவர் பண்ணுற பல விஷயத்தில் ஒரு சின்ன தொழில் தான் சொல்லலாம். இந்த அமைப்பினை ஒழுங்கு அமைத்து இதற்காக ஒரு வாலண்டியர்ஸ் ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை டே டு டேயாக வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக இன்று வந்து ஹபீபுல்லா அக்கா ப்ளஸ் செயலாளராக யாசின் தம்பி அவர்கள் முழு நேரத்தையும் இதற்காக செலவழித்து ஒரு நல்ல முறையில் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஒரு கோல்டன் விசா கூட கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கவர்மெண்ட் வந்து மதிச்சிருக்குதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். சிறு வயது முதலே அவருக்கு இந்த சமூக எண்ணங்கள் அதிகமாக இருந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். கடந்த 10 வருடமாக அவருடைய சமூக பணிகள் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். கொரோனா காலங்களில் குறிப்பாக அவருடைய உயிரை கூட துச்சமாக மதித்து நிறைய மதிக்கவே இல்லை அவர், அந்த அளவுக்கு பெரிய பணிகளை இது பண்ணியிருக்காரு.
பிறப்பு முதல் இறப்பு வரை எதுவாயினும் அரவணைக்க ஈமான் இருக்கிறது என்ற நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கிறார் திரு ஹமீத் யாசின். தனது குழுவினருடன் என்றால் அது மிகையாகாது. பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமென்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் சொல்வார்கள். ஆனால் அந்த நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு முன்னதாகவே அவர் அங்கே இருப்பார். ஸோ அவர்கிட்ட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக செயல்படுத்துவார். எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து தனிப்பட்ட முறையில் அவர் செய்ய மாட்டார். ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு யார் யாரெல்லாம் அதில் வந்து ரொம்ப அனுபவம் மிக்கவங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருவார். அது ரெண்டாவது முக்கியமாக சொல்லணுன்னா யாருக்கு என்ன திறமை இருக்கோ அதை நம்ம அவர் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி அவர் பொறுப்பை கொடுத்து அவர் மேலே கொண்டு வருவார். ஈமான் அமைப்பில் நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக அதில் வந்து இந்த இஃப்தார் சமயத்தில் நோம்பு நேரம் உங்களுக்கு தெரியும், நோம்பு காலங்களில் வந்து டெய்லி வந்து நோம்பு கஞ்சி ஊரெலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பணியை தான் இங்கேயும் நம்ம வந்து செய்கிறோம். அப்போ 600 பேரில் தொடர்ந்து நோம்பு கஞ்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6000 பேருக்கு நோம்பு கஞ்சியோட கூடிய அந்த இஃப்தார் மீல் வந்து அன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த 30 நாளுமே கொடுக்குறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை. ஏன்னா அந்த 6000 பேருக்கு வந்து நம்ம கொடுக்குற இடம் எங்கன்னா தேராவில் தமிழ் பஜார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொய்த்பள்ளி என்று சொல்லக்கூடிய லூத்தா மஸ்ஜித், அது ஒரு மஸ்ஜித். அது சுற்றின ரோடும் நிறைய பெரிய சாலை, சின்ன சின்ன ரோடாக இருக்கும். இந்த சாலையை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக அதுக்கு உண்டான அந்த இஃப்தார் ஏற்படுறதுக்கான விரிப்பு எல்லாம் விரித்து அந்த ஏரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 4000 பேர் உட்காருவாங்க. இந்த 4000 பேருக்கு அரேஞ்ச் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பணி. அதில் கிட்டத்தட்ட 50 நம்மளுடைய தன்னார்வல் வருவாங்க. அதே போல் ஒரு 50 பேர் வந்து வெளியிலேருந்து நம்ம அந்த மற்ற பணிகளுக்கு எடுத்துருப்போம். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்வோம். மிகப்பெரிய ஒரு பணி. அது என்னென்னா அந்த நோம்பு கஞ்சி வந்து டெய்லி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். எங்கன்னா ஒரு சோனாப்பூரில் ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன செய்வோம்னா நம்ம ஊர்லேருந்து இதுக்குன்னு இந்த நோம்பு கஞ்சி தயாரிக்கிறது ஊரில் தமிழ்நாட்டில் தான் ஸ்பெஷலைஸ் இருக்காங்க. அவங்கள கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு தான் அந்த நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம். எங்கள் இதில் நம்ம சோனாப்பூர்லாம் சொன்ன அந்த நோம்பு கஞ்சி தயாரிக்கிற இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட் ரெடி பண்ணி அங்கேருந்து அந்த எல்லா நோம்பு கஞ்சியும் நம்ம சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக் கோலையில் போட்டு மூடி ரொம்ப சேஃபாக, உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஃபுட் குவாலிட்டி அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணுவாங்க ரெகுலராக. அதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து அங்கே வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த 4000 பேருக்கு நம்ம வந்து கஞ்சியோடு சேர்த்து பழங்கள், சமோசா, அந்த மீல் இஃப்தார் மீல் சொல்லுவோம்ல, அதை வந்து டெய்லி பண்ணுவோம். யாசின் எங்களோட ஒன்றா வேலை பார்த்த ஆள் தான். நாங்கள் எல்லோரும் ஒன்றா வேலை பார்த்தோம். இப்போ இதை எடுத்து ஹெட் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இதில் இன்வால்வ் ஆனதுனால எல்லாரையுமே ரொம்ப சிரித்த முகம் எல்லாரோடையும் காண்டாக்ட் பண்ணி அது கூட ஹெல்ப் வாங்கி இதை சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயத்த துபாயில் ஒரு தமிழன் இதை நின்று இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி விழுதுகளாக நிறையா பேர் சேர்ந்து அதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இமான் கல்ச்சரில். பொதுவாக நம்ம ஈமானில் இன்னொரு முக்கியமான சேவை என்னென்னா இந்த இரத்த தான முகாம். அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இரத்த தானம் முகாம் வந்து நடத்துவோம். குறிப்பாக வந்து நம்ம தனியாக பண்ணுறதை காட்டிலும் இங்கே உள்ள துபாய் காவல்துறையோடு சேர்ந்து நம்ம நிறைய தடவை பண்ணியிருக்கோம். அவங்க நிறைய இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளும் வந்து ரத்தம் கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய நம்மளோட இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, தொழிலாளர் பெருமக்கள், அவங்க முகாமில் சென்று அவங்களோட சேர்ந்து இரத்த தான முகாம், அவங்களுக்கான மெடிக்கல் கேம்பும். ஏன்னா பொதுவாக வந்து செக்கப் போக மாட்டாங்க அவங்களுக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாமே சொல்லிட்டு தான் இந்த மெடிக்கல் கேம்ப். எப்படின்னா இந்த முகாமில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்பு. ஸோ அப்போது நான் அந்தந்த நிறுவனங்களை பேசி கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் கொடுங்க, அவங்க நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்லி அந்தந்த கேம்பில் போய் நம்ம நிறைய மெடிக்கல் கேம்ப் நிறைய இடங்களில் போய் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம ஈமான் சார்பில் அந்தந்த அமைப்புகள் அல்லது அங்கே உள்ள நிறுவனங்களோட சேர்ந்து இரத்த தான முகாம் அப்படி நடத்தி நிறைய கொடுத்துருக்கோம். இதுக்காக நம்மளுடைய துபாய் அரசாங்கம் வந்து நம்மளை கூப்பிட்டு நிறைய தடவை வந்து கௌரவிச்சிருக்காங்க இந்த இரத்த தானத்துக்காக. அது போக நம்மளுடைய இந்த மருத்துவமனையில் வந்து சில பேரை வந்து அனுமதிச்சிருப்பாங்க. அப்போ அது எப்படின்னா வேலைக்கு வந்திருப்பார், திடீர்னு வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் போயிருப்பார். அப்போ அவரை வந்து கவனிச்சிக்கிறது இங்கே ஆள் இருக்காது.
அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா நிறுவனம் ஓரளவுக்கு தான் பார்க்கணும். நிறுவனம் போய் அட்மிட் பண்ணிடுவாங்க, தினந்தோறும் பார்த்து போகிற அளவில் எல்லா நிறுவனமும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலெல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து ஒருத்தரை அனுப்பிச்சி அவரை பார்த்து அந்த அந்த குடும்பத்தார் யாரோ ஒரு தொடர்பு கொண்டு அவருக்கு வேண்டிய அந்த கம்யூனிகேஷனை நம்ம ஈமான் மூலமாக பண்ணுவோம். அதே போல் அவர் ஊருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல நம்ம ஈமான் வந்து முன் வந்து அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து நம்மளோட ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக ஊருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அதுக்காக இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் நிறைய தடவை உதவி செஞ்சுருக்காங்க. பொது சேவைங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறோம். எந்த நேரத்தில் யார் கூப்பிடுவாங்க என்ன நமக்கு தெரியாது. இதுக்கிடையில் அவருடைய வியாபாரத்தையும் பார்த்துக்கணும், அவருடைய பிஸ்னஸுக்கும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பல வேலைகளுக்கு இடையில் பொது சேவைகளை செஞ்சு இன்றைக்கி அமீரகத்தில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக ஈமான் கல்ச்சுரல் சேவை இருந்துகிட்ருக்கு. தலைவராக இருக்கக்கூடிய அபிபுல்லா கான் அவர்கள் மிக எல்லாத்தையும் அன்பாக பேசக்கூடியவங்க. அவங்களுடைய தலைமையின் கீழே ஹமீது யாசின் அவருடைய முன்னிலையில் இந்த அமைப்பு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருது. ஆண்டு வந்து இங்கே அரசாங்கம், துபாய் அரசாங்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா அமைப்புகளுமே வந்து முறையாக வந்து பதிவு பண்ணணும், பதிவு போட்டு தான் செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ஈமானை வந்து நம்ம வந்து ஈமானுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் எல்லாமே சப்மிட் பண்ணி நம்ம சிடிஏ என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சமூக நலத்துறையில் நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து நம்ம அப்ரூவல் கேட்கும்போது நம்முடைய முதல் தமிழ் அமைப்பு, இங்கே உள்ள அனுமதி பெற்ற அரசு அங்கீகாரம் பெற்ற முதல் தமிழ் அமைப்பு வந்து ஈமான் தான். பொதுவாக சொல்லுவாங்க 1976 ஈமான் தொடங்கினா ஈமானை அமீரகத்தோட தாய் தமிழ் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் அமைப்பு நம்ம தான் தொடங்கணும். அதே போல் முதல்ல பதிவு பெற்றதும் நம்மளுடைய ஈமான் அமைப்பு தான். அப்படி ஈமான் அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 5 முறை நம்ம வந்து இதுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு முறை நம்மளுடைய சமூக நலத்துறையால் சிறந்த சங்கமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2018 நம்மளுடைய இந்த இது அவார்டு கொடுத்தாங்க. அதே போல் டிஹெச்எல், அதாவது அந்த துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி, சுகாதாரத்துறை வந்து நிறைய முறை நம்மளை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரத்த தானம் கொடுத்தது, அப்புறம் மருத்துவமாக நடத்துறது, இது போல் நிறைய முறை. இப்போ கூட எனக்கு வந்து துபாய் அரசாங்கமே வந்து கோல்டன் விசா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு எப்படி தந்திருக்காங்கன்னா, ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் வந்து, அதாவது சிறந்த மனிதாபிமானத்திற்கான சேவை செஞ்சதுக்காக முதல் கோல்டன் விசா அது நான் தான், முதல் தமிழராக நான் தான் இங்கே துபாயில் வாங்கினேன். அது எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அது உங்களோட நம்ம மக்கள் வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட், ஆதரவு வச்சு தான் அந்த அவார்டே வந்து கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து ரெஃபர் பண்ணி அந்த கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய குடும்பத்தார் எல்லாருக்குமே அந்த கோல்டன் விசா கொடுத்தாங்க. அதாவது நான் நினைக்கிறது, நம்ம வந்து சின்னதாக ஒரு பணி செஞ்சுட்டு போவோம், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்த இடத்துல எனக்கு இந்த வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வேலை செய்யக்கூடிய இந்த மக்களுக்கான அந்த வேலை செய்யக்கூடிய வாய்ப்பில் எனக்கு வந்து இறைவன் அருளால் அந்த அரசாங்கமே தேர்வு செஞ்சு, அமீரக அரசாங்கம் தேர்வு செஞ்சு அந்த ஒரு கோல்டன் விசாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. குறிப்பாக இதன் வாயிலாக இதற்காக எனக்கு ஒத்துழைப்பு மற்றும் அதுக்காக ஆதரவளித்த எல்லா என்னோடய நண்பர்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் குடும்பத்தை வந்து நம்ம அந்த சமூக வேலை பணிகள்னால மிஸ் பண்ணுவோம். வீட்டில் வெளியில் போகணுன்னு சொல்லுவாங்க, அந்த வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்போம். பார்த்திங்கன்னா அந்த சொன்ன டைமுக்கு போக முடியாது. அந்த மாதிரி வீட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். குறிப்பாக என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த விஷயத்தில் பரவாயில்லம்மா, அன்றைக்கி சண்டே லீவு இருக்கும், அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே கூட்டு போக முடியாத சூழல், இந்த வேலை பார்த்துட்ருப்பேன், பரவாயில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால தான் இதை வந்து தொடர்ச்சியாக பண்ண முடிஞ்சு. இவங்கெல்லாம் கொடுத்த சப்போர்ட்னால. உங்களோட வேலை நமக்கு என்ன மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினச்சிட்டு அதை மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றிட்டு மற்ற எதையுமே காதில் பார்க்காம பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான உதவிகளை, உங்கள் குடும்பத்துக்கான உதவிகளை இறைவன் செய்வான் என்பதை நான் நம்புகிறேன். அதேபோல் நீங்கள் நம்புங்கள். நம்ம வந்து இணைந்து நம்மளுடைய பணிகளை செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.